ஏங்க, நான் உடம்பு குறைக்கணுங்க. நேற்று ஒரு விசேஷத்துக்கு போனேனா, அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடி முன்னாடி எவ்வளோ ஒல்லியா அழகா இருந்தேன், இப்போ எவ்வளோ குண்டாயிட்டேன்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னங்க பண்ணுறது நான்? அது இல்லைம்மா, நீ உடம்பு குறைக்கிறதுலாம் அவ்வளோ மேட்ரே கிடையாது. நம்ம சாப்பாட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸியாயிரும். இதுக்கு ஏன் போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணு, எல்லாமே சரியாயிரும் உனக்கு. அடப்போங்க, நீங்கள் வேற. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன், அதுவே எனக்கு குறையல. இதை நீங்கள் வேற சொல்லி எனக்கு குறையலனா என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுதாங்க யோசிக்கிறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணுவா, நீ ஜாக்கிங் போ, சரியா? அப்புறம் அடுத்த மெத்தட் நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வா நீ, எல்லாமே சரியாயி நீ ஃபிட் ஆயிடுவ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப தெம்பாக இருக்குங்க. நான் முதல் ஜாகிங் போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, டன். வாணி, என்ன அது ஜாகிங் போ சொன்னா இப்படி ரன்னிங் பண்ணிட்டு இருக்க? மெதுவா நான் ஓட சொன்னேன், சரியா? வேகமா இப்படி போனீங்கன்னா எப்படி உடம்பு குறையும் உனக்கு? அப்படியாங்க? சரிங்க, இந்த ஓடுறேங்க, ஜாகிங் பண்ணுறேங்க. சரி, இப்படியே ஜாகிங் போயிட்டு ஒரு 2-3 ரவுண்டு சுத்திட்டு வா. நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அட கடவுளே, இப்பயே மூச்சு வாங்குதே. இந்த ஆள் வேற ஜாகிங் போ, அதை போன இதை போன என்னைய போட்டு இது பண்ணுறாரு. என்ன செய்யுது? இந்த ஆள் மட்டும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு, நம்மளை மட்டும் ஜாகிங் போக சொல்கிறாரு. சரி விடு, இவர் சொல்கிறதே நம்ம ஃபாலோ இது பண்ணுவோம். அப்போ தானே நமக்கு உடம்பு குறைஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நம்மளும் அதே மாதிரி செய்வோம். போயிட்டு 2-3 ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு போவோம். அட அப்பா, முடியலப்பா. என்னவா நீ ரொம்ப ஜாகிங் போயிட்டு கலப்பா வந்துருப்ப போல? அட போங்க, நீங்கள் வேற. என்னாலே முடியலங்க. ஒரு நாள் போனதே எப்படி மூச்சு வாங்குது, முடியவே இல்லை. வீட்டு வேலையை வேற செய்யணும்ல, என்னங்க செய்யறது? இதுவாணி, கவலைப்படாதவாணி. ஒரு 4-5 நாள் சுத்தினதுக்கு அப்புறம் நான் சொல்றதை மட்டும் நீ செய், அதுக்கப்புறம் சூப்பரா இருவாணி. ஏன் வாணி இப்ப போய் இப்ப சலிச்சுக்கிற? அட போயா நீ வேற. என்னால் அந்த ஒரு நாளைக்கே சுத்தினதுக்கே முடியல. முதுகை காலம் வலிக்குது, காலை வலிக்குது, பெண்ட் எடுக்குது. இப்போ சமையல் கட்டில் போய் உனக்கு சாப்பாடு வேற செய்யணும். என்னதான் பண்றது? பேசாம சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு கேட்டுக்கலாமா அவட்ட? சரி, கேட்டு தான் பார்ப்போம். என்ன உன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என்னால் முடியல, கை காலெலாம் வலிக்குதுல்ல, அதனால நீ ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்கலாமாங்க? அட போவானி, நீ வேற. எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் சாப்பிட்றதுனால உனக்கு எப்படி உடம்பு ஏறிட்டு இருக்கு. நான் சொல்கிறத மாதிரி கீழே தோசை மாவு இருக்குல்ல, தோசை ஊற்றி நேற்று லைட்டு வச்ச சட்னி இருக்குல்ல, அது போதும் எனக்கு. அதை ஊற்றி சாப்பிடலாம் வா 2 பேரும். என்னது, தோசை ஊற்றி கொடுக்கணுமா? சரிங்க, வாங்க தோசை ஊற்றி கொடுக்குறேன். நான் கிச்சனில் போய் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. சரியான சோம்பேறியா இருக்கா. எங்க அம்மாலாம் அந்த காலத்துல எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்க. ஆட்டுக்கல்ல மாவாட்டுறது, சட்னி அரைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்க. மாடு மேய்க்கிறது, எல்லா வேலையும். இவன் என்னமோ வீட்டில் வாஷிங் மிஷின் வந்துச்சு, இவ துணியை போடுறதுக்கு, எல்லா துணியை போட்டு துவைக்கிறதுக்கு, வீட்டுக்கு வேலைக்காரி வந்து பாத்திரம் விளக்குறது, இவ்வளோ சீனை போடுறா வீட்டில் வேறக்குன்னு. என்னதான் பண்ணுவாலும் இதான் வேலை செஞ்சாதான் நமக்கு உடம்பு குறையும். யோ, என்ன உங்கள் அம்மா பிராணத்தை பாடிட்டு இருக்க? பந்தேன்னு வச்சுக்கணும், தோசையும் கிடையாதாம்மா, பட்னியாக படுக்க போட்டுருவாமா, பார்த்துக்கோ. அது ஒன்றும் இல்லை வாணி, சும்மா எங்கள் அம்மா பற்றி பேசிட்டு இருந்தேன். சாரி வாணி, எனக்கு தோசை ஊற்றி விடுவாணி, பசிக்குது. இவன் என்ன கிச்சன் பக்கமே போல, நம்ம பேசுறதை ஒட்டுக்கிட்டு இருப்பா போல. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா தோசை கிடைக்காது. அவ்வளோதான், சீக்கிரம் போகலன்னா வெறும் காஞ்ச தோசையை போட்டுட்டுருவா. யோ வாயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போவா. இதோ வர வாணி. என்ன வாணி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்ட, காஸ்டியூம்லாம் மாற்றிட்ட? ஆமாம், கிச்சனுக்கு வந்து காஸ்டியூம் மாற்றினா ஆகணும். இப்போ சுடிதாரை போட்டே சமைக்க முடியுமா? கிச்சனில் வேறு காஸ்டியூம். அது இல்லை வாணி, அந்த காஸ்டியூமில் அழகாக இருந்தியா, அதுக்காக தான் கேட்டேன். போதும் போதும், நிப்பாட்டு. உங்கள் அம்மா பிராணத்தை நீ பாண்டேன்னு நான் கேட்டேன்னு நினைக்காத. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு போய் தூங்கு. ஏ கலா, நான் வாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்டி, இங்கே வா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நம்ம சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அவள் மட்டும் வரட்டும், நம்மெல்லாம் ஓட்டி அவள் தெரிச்சு ஓடணுண்டி. அவள் குண்டா இருப்பாள், அவளை பார்த்து எல்லாருமே நம்ம நகைக்கலாண்டி, சரியா? ஆமாண்டி ஆமாண்டி, அப்படி தான் செய்யணும். அப்போ தான் அவளும் நம்ம பக்கம் வர மாட்டா, நம்மளை எட்டி பார்க்கவும் மாட்டா. ஏங்கடி வேணாண்டி, முன்னாடி ஏற்கனவே ரொம்ப ஓட்டிட்டோம் அவளை, திருப்பி அவளை ஓட்டணுமாடி? வேணா விடுங்கடி, அவள் ஏற்கனவே ஓட்டினதுக்கே அவள் அழுதுட்டு போயிட்டா, திருப்பி இது மாதிரி செய்யணுமாங்கடி? அடி போடி நீ வேற. அதெல்லாம் இல்லை,
அவள் வரட்டும், அவளை ஓட்டினாதான் எனக்கு நல்ல தூக்கமே வரும் இன்னைக்கு. ஆமாண்டி, அப்படி சொல்லிடு ஜோதி. அவளை ஓட்டினாதான் நமக்கு ஜாலியாக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அடிப்போங்கடி, உங்களுக்கு இப்போ பார்த்தாலும் வேலையே இல்லை. யார் இப்போ பார்த்தாலும் யாரையாவது ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது அழுக வைக்கிறது, இதே தான் வேலை. என்ன தான் பண்ணுவீங்களோ தெரில. நான் கிளம்புறேன்ப்பா. இருந்தாலும் என் ஃப்ரெண்டை வாணியை பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். சரி பார்ப்போம், இருங்க. வெயிட் அண்ட் சி. வாணி வர டைம் ஆயிடுச்சு, பார்ப்போம். ஏ கலா, ஜோதி, ஆனந்தி, நான் வாணி வந்திருக்கேன்டி. எப்படி இருக்கீங்க? என்னங்கடி வாணி சவுண்டு மாதிரி கேட்குது, ஆனால் அவ்வளோ ஆளை காணோம். ஆமாண்டி கலா, எனக்கு அதே மாதிரி தான் கேட்குது. எங்கே வாணியை காணோம்? அது நம்ம வாணியா? அது என்னடி இவ்வளோ அழகா எழுத்து ஸ்லிம்மாக இருக்க? எப்படி இப்படி ஒன்றால் முடிஞ்சிச்சு? என்னடி பண்ண பாரு. போன தாட்டி எனக்கு எவ்வளோ திட்டினீங்க, எனக்கு எவ்வளோ அழுக வச்சிங்க. இப்போ பார்த்தியா, எல்லாரும் ஷாக்காகிங்க. நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஆமாண்டி வாணி, நானே உன்ட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன். என்னை மன்னிச்சிருடி. பரவாயில்லடி ஆனந்தி, வெறி நமக்குள்ளே என்னடி? பாரு, இப்போ கலாவும் ஜோதி உங்களை பற்றி அவ்வளோ ஏசி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு வாணி பாரு எவ்வளோ நல்லெண்ணத்தோடு இருக்கா. அவள் நல்லெண்ணத்தோடு தான் இருக்கறதுனால தான் அவள் சீக்கிரமாக அவள் டார்கெட்டை முடிக்க முடிஞ்சிச்சு. நம்மளும் இப்படி எல்லோரும் நல்லெண்ணத்தோடு இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நமக்கும் நடக்கும். பாருடி, அவளை எவ்வளோ ஏசி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ பாரு அவள் எப்படி இருக்கான்ட்டு. உங்கள் மூக்கெல்லாம் உடஞ்சிச்சா? இனிமேட்டு யாரை பற்றி தப்பாக குறைவாக பேசாதீங்க. நீங்கள் ஒழுங்கா இருங்க. ஆமாண்டி, இனிமேட்டு யாரை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்டி. ஆமாண்டி ஆனந்தி, அதுவும் கரெக்டு தான். எங்கடி எல்லாரையும் பார்க்க ஆசைப்பட்டு நான் வந்தா இப்படி தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடி ஆச்சு உங்களுக்கு? ஆமாம், எப்படி வெயிட்டை குறைச்சா அதை சொல்லுடி. உன்னை ஓட்டி ஓட்டி என் பையன் பாரு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு உடம்பு குறையவே மாட்டேங்குது. அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ சொல்லுடி. அது ஒன்றும் இல்லடி, எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாமே காரணம். எங்கள் வீட்டுக்கார் ஜாகிங் போக சொன்னார். ஜாகிங் போனேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு, எல்லாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் குடிக்க சொன்னார். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். அதான் சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் தான் என்னன்னு சொல்லி கொஞ்சம். ஆமாண்டி சொல்லுடி. என் பையனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குல்ல, நானும் அந்த ட்ரிங்கை போட்டு கொடுப்பேன்ல. என்னான்னு சொல்லுடி சீக்கிரம் அந்த சஸ்பென்ஸை. இருங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த ட்ரிங்கை சொல்லி கொடுத்தாரு. அவரே வந்து சொல்லட்டும். அவரை கூப்பிட்றேன் இரு. அவரே வந்து அவர் வாயால் உங்களுக்கு சொல்லுவார். ஏங்க எங்க இங்கே வாங்க. இதோ வந்துட்டேன் வாணி, இருவாணி. சொல்லுவாணி. என்னம்மா கலா, ஜோதி, ஆனந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்கண்ணா எல்லாரும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணா. சீக்கிரம் சொல்லுங்கண்ணா, என்னால் சஸ்பென்ஸை தாங்கவே முடியல. அதுவும் வேற வாணிக்கு முடி வேற அவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு. அது வேற சீக்கிரட்ஸ்லாம் சொல்லுங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைம்மா, கேரட் இருக்குல்ல, ஒரு சின்ன கேரட்டு, மீடியம் கேரட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வேணால் எடுத்துக்கலாம், ஒரு நெல்லிக்காய் வேணும்னா எடுத்துக்கலாம், நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை வடிகட்டிக்கோங்க. அதில் எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கோங்க. இதை புழிஞ்சிட்டு காலையில் குடிங்க. வெறும் வயிற்றில் குடிங்கன்னா, நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குடிச்சிட்டு காலைல ஒரு 30 நாளைக்கு குடிங்க. 30 நாளைக்கு குடிச்சு நல்ல மாற்றம் தெரியும். உடம்பு நல்லா இளைக்கும், முடியும் நல்லா நீளமாக வளரும். அதான் அந்த வாணிக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் ஜாகிங் போக சொன்னேன், அவள் போவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு போனால் அப்புறம் முடியலன்ட்டா. அப்புறம் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணவும், ட்ரிங்க் தண்ணி ஃபாலோ பண்ணவும் அவளுக்கு நல்ல உடம்பு ஸ்லிம் ஆச்சு. நானும் நல்லா உணர்ந்தேன் அவளை பார்த்து. பார்த்தீங்களாடி, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டிங்களா? இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கடி. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நல்ல முடியும் நல்லா நீளமாக வளரும். அப்புறம் இன்னொரு ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இருங்க வரேன். நம்மளெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே, அவங்களாம் அந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்குடி. அதான் சொல்கிறேன் உங்களுக்கும். இது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் வாணி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ் தீவானி. ஓகேடி, நன்றி. ஏண்டி இது நன்றிலாம் எனக்கு வேணாண்டி. எப்போவுமே இது பாசமாக இருக்கீங்களா, அதுவே எனக்கு போதுண்டி. வேற என்னடி வேணும்? இதுதாண்டி நமக்கு அன்பும் அக்கறை இருந்தாலே போதுண்டி ஒரு மனுஷனுக்கு. அடுத்தவங்க காமிக்கிறது அது எல்லாமே சரியாயிரும்டி. யார் நம்ம மேலே அன்பு இல்லாமல் இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அவங்க மேலே நம்ம பாசத்தை காமிப்போம். அப்போ தான் நமக்கும் அதே நமக்கு திரும்ப கிடைக்கும். நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். ஓகேங்கடி, பாய். அப்புறம் சந்திப்போம். வீட்டில் வேறு வேலை இருக்குது. வாங்க நம்மளும் கிளம்பலாம். அந்த ஜூஸ் பேர் ரெடி பண்ணி குடிக்கணும்ல.
காலையில் வர மறந்தாச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்புறதுனால, அதனால் இப்போ போய் குடிக்கலாங்க நம்ம 2 பேரும். ஓகே வாணி, நம்மளே வீட்டுக்கு போய் ரெடி பண்ணி அந்த ஜூஸ் போய் குடிச்சிடலாம்.